வணக்கம். கின்னஸ் சாதனை புத்தகம் என்பது உலகத்தில் தன்னை தவிர வேறு யாரும் அந்த சாதனையை செய்யவில்லை என்பதற்காக பதிக்கப்படுகிற புத்தகமாகும். அந்த புத்தகத்தில் இடம்பெற்றுள்ள நம்முடைய பிரபலங்கள் யார் யார் என்று பார்த்தால், நம்முடைய சுசீலா அம்மா அவர்கள், பாடகி கான கோகிலா என்று அழைக்கப்படுகிற சுசீலா அம்மா அவர்கள் கிட்டத்தட்ட 40,000 பாடல்களுக்கு மேல் அவர்கள் பாடியிருக்கின்றார்கள். அதனால் அவர் கின்னஸ் புத்தகத்தில் இடம்பெற்றுள்ளார். அதே போன்று எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்கள், எஸ்பி பாலசுப்ரமணியமும் 45,000 பாடல்களுக்கு மேல் பல மொழிகளில் பாடல்களை பாடியுள்ளதால் எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்களும் கின்னஸ் புத்தகத்தில் இடம்பெற்றுள்ளார். நம்முடைய ஆச்சி மனோரமா 1985 அவர் கின்னஸ் புத்தகத்தில் இடம்பெற்றுள்ளார். 1000 படங்களுக்கு மேல் அவர் நடித்து சாதனை படைத்துள்ளார். அவர் தன்னுடைய இறுதி மூச்சு நிற்கும் வரை அவர் 1500 படங்களுக்கு மேல் அவர் நடித்துள்ளார் மனோரமா அவர்கள். அதனால் அவர் கின்னஸ் புத்தகத்தில் இடம்பெற்றுள்ளார். மற்றொரு பெண் கின்னஸ் புத்தகத்தில் இடம்பெற்றுள்ள நடிகையும் இயக்குனருமான விஜய நிர்மலா அவர்கள். நம்முடைய தமிழ் படத்தில் தான் அவர் குழந்தை நட்சத்திரமாக அறிமுகமானார். தெலுங்கு திரைப்படங்களில் 52 படங்களை அவர் இயக்கியுள்ளார். 45 படங்கள் இயக்கும் போதே உலகில் அதிக அளவில் திரைப்படங்களை இயக்கிய முதல் பெண் என்கின்ற வகையில் விஜய் நிர்மலாவும் கின்னஸ் புத்தகத்தில் இடம்பெற்றுள்ளார். அவர் ஒரு நடிகையாகவும் 200 படங்களுக்கு மேல் நடித்துள்ளார். அதற்கு அடுத்ததாக தெலுங்கு நடிகர் பிரம்மானந்தம் அவர்கள். பிரம்மானந்தமும் நகைச்சுவை நடிகராகவும் குணச்சித்திர நடிகராகவும் 1000 படங்களுக்கு மேல் அவர் நடித்துள்ளார். அதனால் அவர் கின்னஸ் புத்தகத்தில் இடம்பெற்றுள்ளார். அதே போன்று மிக பிரம்மாண்டமான படங்களை தயாரிப்பதில் புகழ்பெற்றவர் டி ராமாநாயுடு. அவர் தெலுங்கு படங்களை அதிகமாகவும் தமிழ் படங்களையும் அவர் தயாரித்துள்ளார். 150க்கும் மேற்பட்ட திரைப்படங்களை தயாரித்துள்ளதால் அவரும் கின்னஸ் புத்தகத்தில் இடம்பெற்றுள்ளார். மலையாள திரையுலகிலும் கின்னஸ் சாதனை படைத்தவர்கள் இருக்கின்றார்கள். மிக உயரம் குறைவாக உள்ள மலையாள நடிகர் பக்ரு அவர்கள் 2 படங்களில் நடித்துள்ளதற்காக கின்னஸ் சாதனை படைத்துள்ளார். அதாவது தமிழ் திரைப்படங்கள் டிஷ்யூம், அற்புதத்தீவு, காவலன், 7ஆம் அறிவு போன்ற படங்களில் அவர் நடித்திருந்தாலும் அவர் 2 மலையாள படங்களுக்காக கின்னஸ் புத்தகத்தில் இடம்பெற்றுள்ளார். வினயன் இயக்கிய அற்புதத்தீவு என்ற படத்தின் மலையாள பதிப்பான அல்புதா தீவ் என்ற படத்தில் கதாநாயகனாக நடித்ததால் உலகின் உயரம் குறைந்த நடிகர் என்ற கின்னஸ் சாதனையும், குட்டியும் கோலும் என்ற மலையாள படத்தை இவரே பக்ருவே இயக்கியதால் ஒரு முழு நீள படத்தை இயக்கிய உலகின் உயரம் குறைந்த இயக்குனர் என்ற சாதனையும் அவர் படைத்துள்ளார். அவரின் உயரம் 76 சென்டிமீட்டர் மட்டுமே. அடுத்ததாக மலையாள நடிகை ஷீலா அவர்கள். அவரும் மலையாள நடிகர் பிரேம் நசீர் அவர்களும் இணைந்து 130 படங்களில் ஜோடியாக நடித்துள்ளனர். ஷீலா அவர்கள் சுமார் 500 படங்களுக்கு மேலாக நடித்துள்ளார். தமிழில் அறிமுகமானாலும் முதலில் மலையாள திரையுலகம்தான் அவரை பெரிதாக கொண்டாடியது என்று சொல்லலாம். அந்த வகையில் மலையாள படங்களில் அதிகமாக ஒரே நடிகருடன் இணைந்து ஜோடியாக நடித்துள்ளார் ஷீலா அவர்கள். 130 படங்களில் இருவரும் இணைந்து நடித்துள்ளதால், பிரேம் நசீரும் ஷீலாவும் நடித்துள்ளதால் அவர்களின் சாதனை கின்னஸ் புத்தகத்தில் இடம்பெற்றுள்ளது. சாதனை என்பதை எப்படி வேண்டுமானாலும் செய்யலாம் என்பதற்காக நடிகை ரோஜா அவர்கள் 3000 ஃபோட்டோகிராஃபர்களை வைத்து ஒரே நேரத்தில் கிளிக் செய்ய வைத்து உலக சாதனை படைத்துள்ளார். அதாவது கின்னஸ் சாதனை அவர் படைத்துள்ளார். தெலுங்கு ஃபோட்டோகிராஃபர்களின் ஒற்றுமையை காட்டுவதற்காக இந்த நிகழ்வை அவர் நிகழ்த்தி காட்டினார். ஒரே நேரத்தில் 3000 ஃபோட்டோகிராஃபர்கள் ஒரே நேரத்தில் கிளிக் செய்து சாதனை படைத்தனர். அடுத்ததாக ஒரு போஸ்டரும் தென்னிந்திய திரைப்பட உலகில் மிக பிரம்மாண்டமான வெற்றியை பெற்ற பாகுபலி படத்தின் போஸ்டர் 50,000 அடி நீளத்திற்கு போஸ்டர் உருவாக்கி அதனையும் கின்னஸ் புத்தகத்தில் இடம்பெறச் செய்துள்ளனர். அடுத்ததாக கின்னஸ் சாதனை படைத்த தமிழ் திரைப்படம் சுயம்வரம் ஆகும். பல்வேறு ஃபிலிம் ஸ்டுடியோக்களில் 24 மணி நேரத்தில் படமாக்கப்பட்டு
வெளியான திரைப்படம். இந்த கின்னஸ் சாதனை படத்தில் பல முன்னணி நட்சத்திரங்கள் நடித்திருந்தனர். இது ஒரு காமெடி திரைப்படம். முன்னணி கதாபாத்திரங்கள் நிறைய பேர் நடித்ததும், மிகப்பெரிய தொழில்நுட்ப குழு, 14 இயக்குனர்கள், 19 சினிமாட்டோகிராஃபர்கள், 30க்கும் மேற்பட்ட முன்னணி கலைஞர்கள் என பெரிய குழு இந்த படத்தில் வேலை செய்திருந்தார்கள். இந்த படம் 23.58 மணி நேரத்தில் எடுத்து முடிக்கப்பட்ட தமிழ் திரைப்படம் ஆகும். அதாவது 24 மணி நேரத்துக்கு 2 வினாடி குறைவாகவே இந்த படம் முடிக்கப்பட்டது. இது உலக சாதனை, அதாவது கின்னஸ் சாதனை பெற்று எல்லோரையும் மகிழ்ச்சிப்படுத்தியது என்று சொல்லலாம். இது ஒரு நகைச்சுவை திரைப்படம். அதனால் இந்த படமும் கின்னஸ் சாதனை பெற்றுள்ளது. அடுத்ததாக அகடம் என்ற திரைப்படம். 2014 வெளிவந்த இந்த திரைப்படத்தை முகமது ஐசக் என்பவர் டைரக்ஷன் செய்திருந்தார். இந்த படத்தை ஒரே ஷாட்டில் எந்த ஒரு இடத்திலும் கட் பண்ணாமல் 2 மணி நேரம் 3 நிமிடம் 30 செகண்டில் எடுத்து முடித்தனர். அதாவது ஒரு முழு படத்தையும் எந்த ஒரு இடத்திலும் கட் பண்ணாமல் ஒரே ஷாட்டில் ஷூட் செய்ததற்காக இந்த படத்திற்கு கின்னஸ் ரெக்கார்டு கொடுக்கப்பட்டது. இதே கேட்டகரியில் ரஷ்யன் ஆர்க் என்ற ஒரு திரைப்படம் கின்னஸ் ரெக்கார்டு பெற்றது. அதை முறியடித்து அகடம் படம் கின்னஸ் ரெக்கார்டு பெற்றது. சிவப்பு மழை என்கின்ற படத்தை மூர்த்தி என்ற டைரக்ட் செய்திருந்தார். இந்த திரைப்படமும் மிக குறைவான நாட்களில் எடுக்கப்பட்டு தியேட்டரில் வெளியானது என்பதால் இந்த படத்திற்கும் கின்னஸ் ரெக்கார்டு வழங்கப்பட்டது. அதாவது கவுண்டவுன் ஸ்டார்ட் ஆன நொடி முதல் இந்த படத்தை 11 நாட்கள் 23 மணி நேரம் 45 நிமிஷம் மொத்தமாக எடுத்து முடிப்பதற்காக செலவழிக்கப்பட்டது. இதற்கும் கின்னஸ் ரெக்கார்டு கொடுக்கப்பட்டது. அடுத்ததாக மலையாள நடிகர் ஜான்சன் ஜார்ஜ் அவர்கள் ஒரே படத்தில் 45 கேரக்டர்களில் நடித்து கின்னஸ் சாதனை படைத்துள்ளார். ஆரானும் நான் என்ற படத்தில் அவர் காந்தி, ஜீசஸ், லியோனார்டோ டாவின்சி, அப்துல் கலாம் உள்ளிட்ட கதாபாத்திரங்களில் 45 கதாபாத்திரங்களில் நடித்து உலக சாதனை படைத்துள்ளார். இன்னும் அவருடைய சாதனையை யாரும் முறியடிக்கவில்லை என்று தான் சொல்ல வேண்டும். கஜல் இசை கலைஞர் ஒருவரும் தெலுங்கு பட இயக்குனர் ஒருவரும் கூட கின்னஸ் சாதனை படைத்துள்ளார்கள்.